திரு இப்ராஹிம் 2019 சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கின் போது கூட நிறைய சந்தேகங்களை பல அரசியல் கட்சிகள் எழுப்புனாங்க. இன்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும். ஆசீர்வாதம் ஆச்சாரி தவறான தகவலை கொடுத்திருக்கிறார். அதுக்கு நான் கரெக்ட் பண்றதுக்கு எனக்கு முடிச்சுங்க ஒரு நிமிஷம். ஆர்கே முடிச்சுங்க. நான் வரேன் இப்ராஹிம் ப்ளீஸ். இது வந்து ஆசீர்வாதம் ஆச்சாரி சொன்னாரு, பூஞ்ச் செக்டர்ல வந்து யாரும் கொல்லப்படவில்லை என்று சொன்னார். ஆசீர்வாதம் ஆசாரிக்கு மிக பிடித்தமான ஏஎன்ஐல வந்து இந்த செய்தி வந்திருக்கு. 7:56 வந்திருக்கிறது. 15 சிவிலியன்ஸ் கில்டு, 43 injured in artillery firing by Pakistan Army in Poonch, தங்கர்னு வந்திருக்கு. இது நான் அப்படியே காமிக்கிறேன் உங்களுக்கு, வந்து நீங்க வேணா பாத்துக்கங்க. இதுல இருக்கிறது 15 சிவிலியன்ஸ் கில்டு. நான் 10 சொன்னேன், அது அந்த டைம்ல இருந்தது. நான் மறுபடியும் போய் செக் பண்ணதுனால எனக்கு தெரிகிறது. ஏஎன்ஐல வந்திருக்குங்க. ஸ்மிதா பிரகாஷ் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவர்கள் வந்து தவறான தகவலை போட்ட மாட்டாருன்னு உங்களுக்கு தெரியும். அதனால நான் வந்து சொல்றேன், நான் தவறான தகவல் கொடுக்கிறது கிடையாது சார். நான் அரசியல் பேசுறதும் கிடையாது. இது நாட்டினுடைய பாதுகாப்பு ஏதுவான விஷயங்கள் மட்டும் பேசுங்க. ஓகே இப்ராஹிம், இந்த முறை வீடியோ ஆதாரத்தோடு எந்த இடங்கள் தாக்கி அளிக்கப்பட்டிருக்குன்னு வீடியோ ஆதாரத்தோடு தகவல்கள் வந்திருக்கு. எப்படி பாக்குறீங்க அதை? முதல் கருத்து என்னன்னா, இன்றைக்கு அரசியல் பேசக்கூடாத நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு தான் இன்றைக்கு நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்ம தொடர்ந்து அரசியல்ல நாங்க செஞ்சோமா, இல்ல வந்து நீங்க இதற்கு முன்பாக செஞ்சீங்களா, தைரியம் இருக்குதா, இந்த விவாதத்தெல்லாம் நம்ம எடுத்து வைக்கிறதுக்கு முன்பாக இந்த நேரத்துல மக்களுக்கு விவாத பொருளா இருக்கிறது என்ன? ஒரு பக்கம் பாகிஸ்தான் தெளிவா சொல்லுது என்னன்னா, அசம்பாவிதம் ஏற்படும், அதுக்கு தயாரா இருக்குன்றாங்க. அப்ப இந்த இடத்துல நீங்க எது மாதிரியான போர்க்கால யுக்தி நடவடிக்கைகளை எடுக்க வேணும், போர்க்கால யுக்திக்கு நீங்க தயாராக இருக்கிறீங்களா அப்படின்றது ஒரு கேள்வி. ரெண்டாவது, நாம் தயாராக இருக்கிறோம், அதை தாண்டி அதற்கான யுக்திகள் எல்லாம் நாம் செஞ்சு வந்தாலும் பாகிஸ்தான் இஸ் ரூத்லெஸ் கண்ட்ரி சார். அதோடைய வரலாறு நீங்க பாத்தீங்கன்னா 1970 காலகட்டங்கள்ல இருந்து தொடர்ந்து அவங்க ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்தாங்கன்னா அந்த ஒப்பந்தத்துல இருந்து மாறிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப மசூத் அசார்ன்றவன் தெளிவா ஒரு தீவிரவாதின்னு தெரிஞ்சுதானே அவங்க அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்காங்க. அவன்கிட்ட போயிட்டு நீங்க வந்து இதை நீங்க ஒத்துக்குவீங்களா, நீங்க மாண்பை கடைபிடிப்பீங்களான்ற பேசுறதெல்லாம் வந்து ஐ டோன்ட் திங்க் சோ இட் வில் ஒர்க் அவுட் ஃபார் த நேச்சர் ஆஃப் ஆக்ட். இது இயல்பான நடவடிக்கையா என்பது ஒரு கேள்விக்குறியான விஷயம். அதை தாண்டி சகோதரர் சொன்னார் கர்னல் அவர்கள், இதற்கு முன்பாக ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் எல்லாம் நடக்கல, அது மாதிரி ஒரு மிகப்பெரிய நிலைமை எல்லாம் ஏற்படல அப்படின்னு சொன்னாரு. அதற்கு நம்மளுடைய ஆர்கே அவர்கள் கூட பல நடைபெற்ற சம்பவங்களை எடுத்து வைத்தார். நான் சொல்வது, வார்த்தைகள் மாறலாம், போர் வீரர்கள் அந்த களத்திலிருந்து போராடியது உண்மை. ராணுவ வீரர்களை தயவு செய்து குறைத்து மதிப்பிடாதீர்கள். இதுதான் அந்த தயவு செய்து கேட்கிற கேள்வி. 1971 இந்திரா காந்தி அம்மையார் இருக்கும்போது வெறும் 14 நாட்கள்ல குறிப்பிட்ட தாக்குதல் ஏற்படுத்தி அன்றைக்கு அமீர் அபுல்லா கான் அவர்களை வந்து அவர்களை அந்த லெப்டினன்ட் ஜெனரல், நம்மளுடைய லெப்டினன்ட் ஜெனரல் JS அரோரா அவர்கள் அந்த அமீர் அபுல்லா கான் அவருடைய ராணுவத்துறையுடைய அதிபதி கர்னல் என்ன பண்றார், தனது சேவை துப்பாக்கி மண்டியிட்டு இந்திய ராணுவத்திடம் ஒப்படைத்து சென்றார். இது இந்திய ராணுவத்தில் இந்திரா காந்தி அம்மையார் இருக்கும் போது நடைபெற்றது. அதற்காகத்தான் அன்றைக்கு இருந்த வாஜ்பாய் அவர்கள் அபினவ் சந்தி துர்கா என்று அந்த ஆபரேஷன் சக்தி அழைத்தார். அப்படி தொடர்ந்து இந்த பாகிஸ்தான் எந்த நிலைப்பாடுகளை கொண்டிருக்குது அப்படின்னு பார்க்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்னல் சொல்றாரு, 1990 காலகட்டங்கள்ல இருந்து நாங்க இருக்கிறேன், எனக்கு தெரியும் அப்படின்னு. கர்னல், உங்களுக்கு தெரியும் 1994 மட்டும் 2 இடத்துல இந்த லஷ்கரை முகமது இருக்காங்கல்ல, இந்த அமைப்போட அவர் பேர் என்ன, அந்த அசர், அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, தொடர்ந்து 2 நேரத்துல பஹல்காம்ல மட்டும், அதாவது 1906 வந்து பஹல்காம்ல இருந்து கடத்தப்படுறாங்க. 1995 2 அமெரிக்கர்கள் கடத்தப்பட்டார்கள். அப்போ பஹல்காம்ல இதுக்கு முன்னாடி இது மாதிரி அட்டாக் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அவங்க அட்டாக் பண்ணிருக்கிறாங்க. அதே நேரத்துல இந்த மசூர் அசாத் அவர்கள் எப்போது விடுவிக்கப்பட்டார்ன்ற வரலாறு இருக்கு. 1999 விமான கடத்தலின் போது ஆப்கான்ல அதோடைய பகுதி வந்து கந்தாகர் அப்படின்ற பகுதியில கொண்டு போயிட்டு விமானத்தை கடத்தி வச்சுட்டு தான் நேரடியா மசூர் ஆசாத் உட்பட மசூர் ஆசாத் உட்பட 3 பேரை விடுவிக்க கூறி அவங்க தொடர்ந்து அதுக்கான அழுத்தத்தை கொடுத்தாங்க. அன்றைக்கு வாஜ்பாய் அவர்கள் தான் இந்திய நாட்டு பிரதமராக இருந்தார். அன்றைக்கு வெடிவித்து விட்டார். அன்றைக்கு அந்த மசூர் ஆசாத் அவர்கள் விடுவித்த அந்த உறுப்பினர்கள்ல அஜித் தோவல், இன்றைய தேசிய ஆலோசகராக இருக்கக்கூடிய பாதுகாப்புக்கு இருக்கக்கூடிய ஆலோசகர், அன்றைக்கு அஜித் தோவலும் அதுல இருந்தார் அந்த கமிட்டியில. அப்போ அன்றைக்கு இருந்த போதே தெரியும், இந்த அஜித் தோவல் அவர்களுக்கு தெரியும்
மசூத் அசார் எது மாதிரியான நடவடிக்கைகள் தான் எடுப்பாங்கன்ட்டு. இன்னமும் நீங்க வந்து 2014க்கு பின்னாடி தொடர்ந்து உரி தாக்குதல் இருந்து 10க்கும் மேற்பட்ட தாக்குதல் ஏற்படுத்தியும் கூட நம்ம அவங்களுடைய அசம்பாவிதமான ஒரு நடவடிக்கைகளை வாங்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறோமா? அப்படி இருந்துதான் இன்றைக்கு இந்திய மக்கள் இதை சந்திக்கணுமான்ற கேள்வியை தான் இன்னைக்கு நாங்க கோரிக்கைகளா வைக்கிறோம். ஏன்னா பாகிஸ்தான் அவங்க ஒரு நடவடிக்கை அவங்க வந்து ரிட்டாலியேஷன் எடுத்தாங்கன்னா அதற்கு நம்ம வந்து நீங்க இப்ப கூட பேசும்போது சொன்னீங்க மிசைல் கொடுத்தா சொன்னீங்க சார். அவங்கள்ட்ட ஆன்டி டிஃபென்சிவ் சிஸ்டமே இல்ல சார். ஏடிஎஸ்சி அவங்கள்ட்ட கிடையாது. அதுல மாற்றுக்கிறது இல்ல. ஆனா இதுக்கு இந்த ஒரு அடி அவங்களுக்கு பதில் கொடுக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கொடுக்காது. ஏன்னா அவங்களோட ஒரு பாதுகாப்புத்துறை அமைச்சர் வெள்ளக்கொடி காட்டுறாரு, அங்க இருக்கக்கூடிய சுப்ரீம் கவர்னர் இன்னொரு பதில சொல்றாரு. அங்க இருக்கக்கூடிய அரசியல் நிலவரம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அங்க ஒரு அழுத்தம் இருக்குது. அங்க இருக்கக்கூடிய ராணுவம் இந்தியாவை ஏதாவது கை காட்டி அதன் மூலியமாக வெற்றி பெற காரணம் பலுச்சிஸ்தானுடைய நிலைமை. அன்றைக்கு பங்களாதேஷ்ல 1970 பங்களாதேஷை பிரித்து கொடுத்த மாதிரி பாகிஸ்தானை 4 துண்டுகளாக பிரித்தால் மட்டும்தான் இந்தியாவிற்கு இந்திய மக்களுக்கு இந்த பாகிஸ்தான் மூலியமாக எல்லை பாதுகாப்பு குறித்து விமோசனம் கிடைக்கும். அது வரைக்கும் கிடைக்காது. இதைத்தான் நீங்க நடவடிக்கையாக எடுக்க வேண்டும். நாளைக்கு அனைத்து கட்சி கூட்டத்திலையும் காங்கிரஸ் இதுதான் பேசவா இருக்கு. ஓகே ஓகே கர்னல், எல்லாருக்கும் இறுதி கருத்து சுருக்கமா ஒரே வரி ப்ளீஸ். இறுதி கருத்து சுருக்கமா என்ன சொல்ல முடியாது. நிறைய விஷயம் வந்து காங்கிரஸினுடைய ஸ்போக் பர்சன் பேசியிருக்காரு. முதல்ல வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க, இது மாதிரி தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. தாக்குதல்ங்கிறது வேற, ரைடுங்கிறது வேற. திருப்பி சொல்றேன், அது மாதிரி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குங்கிறது வேற. இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அது மலைக்கும் மகுடுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு. அதை புரிஞ்சுட்டு பேசணும். 1989 நான் ராணுவத்தில் இருந்தேன். அவர் சொல்ற 1999 நான் ராணுவத்தில் அந்த சமயத்தில் நான் இருக்கேன். அதனால எனக்கு பாடம் எடுக்க வேண்டிய தேவையில்லை. தெளிவு நிலை தெரிஞ்சு அந்த டாக்டிக்கலான அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ண கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இரண்டாவது வந்து அவர் வந்து அரசியலே பேச மாட்டோம் லாஸ்ட்டாக அரசியலை சொல்லிட்டு போயிட்டாரு. எனக்கு வேற வழி இல்லாமல் பேசக்கூடிய நிலையில் இருக்கின்றேன். 2008 26/11/2008 என்ன வந்து ரியாக்ஷன் பண்ணோம், நம்ம என்ன பதிலடி கொடுத்தோம், அது வந்து சொல்ல முடியுமா? பதிலடி என்ன பதிலடி கொடுத்தோம் நம்ம? ஆகையால் இப்ப வந்து பதிலடி கொடுத்துட்டு இருக்கோம். தேவையில்லாத வந்து தவறான பதிவுகளை பதிவிடுவது. இருங்க நீங்க பேசுறப்ப நான் ராணுவ வீரர்களை வந்து பத்தி குறையிட வேண்டாம் அப்படின்னு பேசுறது, இதெல்லாம் தவறான கருத்துக்களாக நான் வந்து சொல்றேன். இறுதி கருத்தை நான் எடுத்துக்கிறேன். ஓகே ஓகே கர்னல் சொன்னாங்க. முக்கியமா 2026 அப்புறம் என்ன நடக்குது சார் ப்ளீஸ். இல்ல வர ப்ளீஸ் சார். 26/11 அப்புறம் 26/11 அப்புறம் மிக தெளிவாக அனைத்து நாடுகளும் பாகிஸ்தான் was held responsible for terrorism அந்த வாசகங்கள் இருந்து இன்னைக்கு அந்த வாசகங்கள் கிடையாது. இன்னை வரை இந்த பஹல்காம் தாக்குதலுக்கு வந்து ஒரு நாடு கூட even one country has not said Pakistan is responsible for this act ன்னு சொல்லவில்லை. 26/11 பிறகு அது நடந்தது. Pakistan was isolated. இதுதான் 2008 நடந்தது. We isolated Pakistan. We made it a terror invested country. We made sure surgical strike நடத்தாம பாகிஸ்தானை தனிமைப்படுத்தினது அன்றைக்கு இந்த அரசுன்னு சொல்ல வரீங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.